ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் உங்கள் செபிழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 12th எக்ஸாம் முடிஞ்ச கையோட எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் வந்து காலேஜஸ்ல அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பரபரப்பா எல்லாருமே காலேஜஸ்ல தேட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அழகான நியூஸ் கொண்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா 181 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அதாவது அரசு கல்லூரிகள் இருக்கு. அந்த காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 காலேஜஸ் வந்து அவங்க நேம் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 4 டாப் 4 காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை டிஸ்ட்ரிக்ட்லயே வந்துருது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ். அதுக்கு அடுத்தது டாப் 2 லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரும், அதுக்கப்புறம் நந்தனம், அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜ் வியாசர்பாடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குயின் மேரிஸ் காலேஜ் வந்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா பிரசிடென்சி காலேஜஸ்ல வந்து ஒரு பேசிக்கான சயின்ஸ் ஸ்ட்ரீம் நல்லா கத்துக்கிறதுக்காக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு சூப்பரான லேப் ஃபெசிலிட்டிஸோட இந்த காலேஜ் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பிரசிடென்சி காலேஜோட பிரின்சிபல் ராமன் அப்படின்ற ஒரு ஐயா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல அந்த நியூஸ்ல இன்னுமே குறிப்பிடப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஏ தமிழ் தான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரெஃபர் பண்றாங்க. மோர் தென் 2 lakh அப்ளிகன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்றதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டாப் 2 அடுத்தடுத்த நிலையில வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸால மோஸ்ட் ப்ரிஃபரபிள் கோர்ஸ்ல இருக்கிறது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் ஜெனரல், பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல பிரசிடென்சி காலேஜ் சூப்பரா இருக்கு அப்படின்ற ஒரு ரிவ்யூமே கொடுத்திருக்காங்க. டாப் 4 காலேஜஸ் நம்மளோட சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா கேட்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நகரமயமாக்குதல், அதாவது சென்னை தான் வந்து ஒரு டாப் சிட்டி அப்படின்றதுனால நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னையில இருக்கிற மாதிரி இருக்கு. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகணும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்லயுமே வந்து அப்ளிகன்ஸ் வந்து அதிகமாகணும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து ஆட்சி அமைச்சிருக்க விஜய் அண்ணா அவர்கள் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி மற்ற காலேஜஸுமே டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இன்னுமே கவர்மெண்ட் காலேஜஸ் ஓபன் பண்ணி அதுல சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 181 கல்லூரிகள் வந்து அரசு கல்லூரிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் சீட்ஸ் தான் இருக்கு. மோர் தென் 3 lakhs பீப்புள் வந்து அந்த சீட்ஸ்க்காக அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புது புது கோர்சஸ் கொண்டு வரணும். பேசிக்கான சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அப்படிதான் இருக்கு தவிர்த்து இன்னுமே வந்து ஜென்ரலான கோர்சஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மதிக்கிறது. இதை பத்தி நீங்க நினைக்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.